வணக்கம். அனைத்து தமிழ் மாணவர்களுக்கான எனது உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் மேரின் அல்ஃபோன்ஸ். நான் ஒரு உயிரியல் ஆசிரியராக கடமையாற்றினேன். இப்பொழுது இழப்பாறியுள்ளேன். இன்று உங்களுக்கு இலங்கை கல்வி அமைச்சு பரீட்சை திணைக்களம் வடமாகாண கல்வி திணைக்களம் ஒன்றிணைந்து தேசிய கல்வி நிறுவனத்தின் அனுசரணையுடன் இன்று இந்த திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இன்று உங்களுக்கு ஆண்டு 13க்குரிய 3ஆம் தவணைக்கான நுண் உயிரியல் பாடத்திட்டத்தை நாங்கள் இப்பொழுது கற்பிக்க ஆயத்தமாகின்றோம். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் எங்களது பாடப்பரப்புக்கு வருவோம். இன்று நாங்கள் பார்க்க போகிற பாடம் மைக்ரோபாலஜி என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். தமிழிலே அது நுண் உயிரினவியல். சிலர் அதை நுண் அங்கியல் என்று சொல்கிறார்கள். அது தவறு. நுண் உயிரினவியல் என்பதுதான் தமிழிலே சரியான கலை சொல்லாகும். இப்பொழுது நாங்கள் இந்த மைக்ரோபயாலஜி பாடம் உங்களுக்கு பாடத்திட்டத்திலே 50 பாடவேளை உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். 50 பாடவேளை. அதிலே தேர்ச்சி 5 தேர்ச்சிகள் காணப்படுகின்றன. தேர்ச்சி மட்டங்கள் மொத்தமாக உங்களுக்கு 9 அங்கே தரப்பட்டிருக்கிறது. அவற்றை விட உங்களுக்கு செய்முறையாக 4 செய்முறைகள் இருக்கிறது. 35, 36, 37, 38. இது நீங்கள் செய்முறையாக பாடசாலை ஆய்வுக்கூடங்களில் நீங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் செய்முறையை நாங்கள் இந்த டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சிப்போம். இப்பொழுது நாங்கள் முதலாவது பார்ப்போம். இங்கே பாருங்கள். நுண்ணுயிரியல் என்றால் என்ன என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும். நுண்ணங்கி என்றால் என்ன என்பது தெரிய வேண்டும். நீங்கள் அலகு 2 நுணுக்கு காட்டியை பற்றி கற்றிருக்கிறீர்கள். அதிலே கண்ணால் பார்க்க முடியாத பருமன் 100 மைக்ரோமீட்டர் என்று நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அந்த 100 மைக்ரோமீட்டரிலும் குறைவான பருமன் உள்ளவையை நாங்கள் வெறும் கண்ணால் அவதானிக்க முடியாது. நுணுக்கு காட்டியினோட உதவி கொண்டு தான் நாங்கள் அவதானிக்கிறோம். எனவே அவ்வாறான அங்கிகளை நாங்கள் நுண் உயிரினம் அல்லது நுண் அங்கி என்று நாங்கள் அவற்றை அழைக்கலாம். இப்போ நாங்கள் படிக்கிற பாடம் நுண்ணங்கியல் என்ற உயிரியல் என்ற படியினால் இங்கே பாருங்கள். நுண் உயிரினவியல் என்றால் என்ன அங்கே தரப்பட்ட பாருங்கள். வெற்று கண்களால் தெளிவாக அவதானிக்க முடியாத மிகவும் சிறிய அங்கி. அவற்றை நாங்கள் ஒளிநுணுக்கு காட்டி அல்லது இலத்திரனுக்கு காட்டியினூடாக மட்டும்தான் நாங்கள் அவற்றை அவதானிக்கலாம். அடுத்தது அல்லது சொல்லலாம் தனியனாக காணப்படும் பொழுது. இப்போ பாக்டீரியாவை நாங்கள் ஒரு சமுதாயமாக பார்த்தால் கண்ணுக்கு தெரியும். ஆனால் தனியொரு பாக்டீரியா கண்ணுக்கு தெரியாது. அப்போ தனியனாக காணப்படும் போது கண்ணுக்கு புலப்படாத அங்கிகள் பற்றிய கற்கை. அப்போ அந்த அங்கிகளை பற்றி நாங்கள் என்ன கற்க போகிறோம்? முதலாவது அங்கிகளுடைய பாருங்கள். முதலாவது உருவவியல். உருவம் முக்கியம். அடையாளம் காண்பதற்கு மிக முக்கியமானது உருவம். அடுத்தது அவற்றினுடைய தொழிற்பாடு, உடல் தொழிலியல். மற்றது அவற்றினுடைய கட்டமைப்பு, மூலக்கூற்று உயிரியல். இதுதான் நாங்கள் இந்த மைக்ரோபயாலஜியில் கற்றுக்கொள்ள போகின்ற பகுதிகளாகும். ரைட். அப்போ அடுத்ததாக பாருங்கள். இங்கே பாருங்கள். இந்த வகையான நுண்ணங்கிகளை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கிறேன். என்னென்னா நீங்கள் புத்தகங்களை ரிவ பண்ணுவதற்காக உங்களுக்கு ஆங்கில சொற்கள் தெரிய வேண்டும். இவற்றுள் அடங்குபவை பிரதானமாக திரும்பவும் இருக்க அந்த சொல்லுகள் வரும். திரும்பவும் வரும். பாருங்கள். பாக்டீரியா, ஆக்கியா, சைனோபாக்டீரியா. நீங்கள் பாக்டீரியாவுக்குள்ள படிச்சிருப்பீங்க டைவர்சிட்டியில். ஆனாலும் சைனோபாக்டீரியா ஒரு முக்கியமான உயிரினம் என்பதை நாங்கள் பின்னுக்கு கற்றுக்கொண்டு போகிறவளோ தெரியும். அடுத்தது ஃபங்கஸ், மற்றது புரோட்டிஸ்டுகள். அவற்றை விட என்ன ஒரு மூலக்கூற்றிலே மட்டமான அங்கிகள் வரும். அவற்றை நாங்கள் பின்னுக்கு படித்து கொள்வோம். இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பத்துக்கான வழியால் உங்களுக்கு அந்த 5 உயிரினங்களை பற்றி நாங்கள் முதல்ல இன்ட்ரடக்ஷனுக்கு தந்திருக்கிறோம். அங்கே பாருங்கள். இவற்றை விட மொலிக்யூட்டிஸ் பிரபாப்பம். மொலிசன்றது சாஃப்ட். நீங்கள் டைவர்சிட்டியில் படிச்சிருப்பீர்கள். மொலஸ்கா என்ற பிராணியை பற்றி படித்திருப்பீர்கள். மொலஸ்கா சாஃப்ட், மென்மையான. கியூட்டிஸ் என்பது சாஃப்ட், தோல், ஸ்கின்னை குறிக்கும். அடுத்த பாருங்கள். அவற்றுக்குள்ள வைரஸ் முக்கியமாக உங்களுக்கு தெரியும். இப்போ கொரோனா வைரஸ், COVID-19, வைரோயிட்டுகள், பிரியோன்கள் என்பனவும் நுண்ணுயிரினில் கற்கப்படும். அவற்றை பற்றி நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கொள்வோம். ரைட். இந்த இவ்வளவு நுண்ணங்கிகளும்
நாங்கள் டைவர்ஸில் படித்தது போல 3 பேர் ராஜ்யங்களில் இவைகள் அடங்குகின்றன. ஒன்று பாக்டீரியா, ஆர்க்கியா, மற்றது யூக்கரியா. இந்த 3 பேர் டொமைன்கள்லையும் இவை 4 ராஜ்யங்களில் அடங்குகின்றன. 4 ராஜ்யம்: பாக்டீரியா, ஆர்க்கிபாக்டீரியா, ஃபங்கஸ், புரோட்டிஸ்டா என்ற 4 ராஜ்யங்களிலும் இவைகள் அடங்குகின்றன. ரைட். அடுத்ததாக பாருங்கள், இந்த நுண்ணங்கிகளின் நுணுக்கு காட்டிக்குரிய தன்மை. நான் சொன்னான் ஏற்கனவே, நுண்ணங்கிகள் ஒளி நுணுக்கு காட்டி அல்லது இலத்திர நுணுக்கு காட்டியினூடாக மட்டும்தான் அவதானிக்கலாம். வெறும் கண்ணால் சமுதாயமாக இருக்கிறத தவிர மற்ற நிலையில் அவதானிக்க முடியாது. அப்போ நுணுக்கு காட்டுக்குரிய தன்மை பாருங்கள். ஒன்று, பொதுவாக 0.1 மில்லி மீட்டரிலும் சிறிய பெருமன், கண்ணுடைய பிரிவெளி பெருமானத்திலும் குறைந்த பெருமன். அடுத்த 2வது பாருங்கள், வெற்று கண்ணால் பார்க்க முடியாது. வெற்று கண்ணால் பார்க்க முடியாது. அவதானிப்பதற்கு நுணுக்கு காட்டிகள் அவசியம். நுணுக்கு காட்டிகள் அவசியம். அடுத்தது நுண்ணங்கிக்குரிய அலகுகள். இதில் ஒரு முறை ஃபைனலுக்கு கேள்விக்கும் வந்தது. மாணவர்கள் இந்த நுண்ணங்கிகள் அளக்கிற அலகுகள் என்னென்று கேட்கப்பட்ட பொழுது மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் தெளிவான விடையை கொடுக்கவில்லை. அரைவாசி எழுத மைக்ரோ, நேனோ என்று சொல்லி கொடுத்தார்கள், எழுதினார்கள். புள்ளி போட முடியாமல் போய்விட்டது. முழுமையாக எக்ஸாமுக்கு எழுத வேணும். மைக்ரோமீட்டர், நானோமீட்டர் எல்லாம் உங்களுடைய கை வளநூலில் எல்லாம் தெளிவாக தரப்பட்டிருக்கு. இதில் நாங்கள் இந்த கற்பிக்க போகிற விடயங்கள் முழுக்க வளநூலுக்குரிய விடயங்கள் தான், என்ஐயால் வெளியிடப்பட்ட வளநூலுக்குரிய விடயங்கள். ரைட். அடுத்ததாக பாருங்கள், இப்பொழுது நாங்கள் நுண்ணங்கிகளின் வியாபகத்தன்மை அல்லது பரந்து வாழும் தன்மை. இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், மாணவர்களுக்கு இந்த தமிழ் விளங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வியாபகம்னா வியாபித்திருக்கிற, பரந்திருக்கின்ற தன்மை, அதான் அல்லது பரந்து வாழும் தன்மை என்று நான் போட்டிருக்கிறேன். சரியா பாருங்கள். முதல், பூமியினுடைய எல்லா இடங்கள், அதாவது நீர், வழி, தரை என்று சகல இடங்களிலும். ஏனென்றால் நுண்ணங்கி மிகச் சிறியதாக இருப்பதனால் அதுக்கு நுண்ணிய வாழிடம் போதுமானது. அப்போ எல்லா இடங்களிலும் பாருங்கள் தந்திருக்கணும். பாருங்கள், ஒன்று நீர், மண், வழி மற்றும் ஏனைய அங்கிகளின் உட்புறம், வெளி மேற்பரப்பு. உட்புறம் என்று சொல்லிக்க அவற்றினுடைய தொகுதிகளை பற்றி பிறகு திரும்பி வரும். இங்கே பாருங்கள், திரும்பி வரும் உட்புற பரப்புகள் காணப்படும். நீர்வாழ் உயிரினங்களும் உணவு சங்கிலி தொடர்பை உருவாக்கும். அது ஒரு முக்கியமான நுண்ணங்கிகள். நுண்ணங்கின்னு சொல்லும் பொழுது முதலான உற்பத்தியாளர்களாக இருப்பார். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், அல்காக்கள்னு சொல்லி படிச்சிருப்பீர்கள். புரோட்டிஸ்டாவில் நாங்கள் படிக்க போகிறோம். தனிக்கல புரோட்டிஸ்டாக்கள் என்று சொல்லுகிறோம். அவற்றில் முதலான உற்பத்தியாளர் கடற்புட்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம். இவை இந்த உற்பத்தியாளரை உட்கொள்ளுகின்ற இன்னும் அடுத்த விலங்கு பிளாந்தன்களை நாங்கள் முதலான நுகரிகள் என்று சொல்கிறோம். அப்போ நுண்ணங்கிகள் உணவு சங்கிலியில் தொடர்பை உருவாக்கும் அங்கிகளாகும். அடுத்த 4வது ரசாயன மூலகங்களின் சுழற்சி, அதாவது கனிப்பொருள் வட்டம். கனிப்பொருள் வட்டம் மைக்ரோபாலஜியில் பின்பகுதியில் இருக்குது. கனிப்பொருள் வட்டம். இந்த ரசாயன மூலகங்கள் சுழற்சி அடைகிறபடியாக தான் இந்த உயிரினங்கள் பூமியில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கிறது, அல்லது கனிப்பொருள் வட்டத்தில் ஈடுபடும், பிரியாக்கத்தில் ஈடுபடும். மற்றது பாருங்கள், உயிர் காற்று துகள்களாக தொழிற்படும். இது மிக நுண்ணியாக இருக்கிறபடினால காற்றினால் எடுத்து செல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. எடுத்து செல்லப்படக்கூடியதாக இருப்பதனால் நீண்ட தூரத்துக்கு காற்றில் கண்ணுக்கு தெரியாத காற்றில் எடுத்து செல்லப்படுறது. இதனால் இவைகள் எங்களுக்கு நோயை ஏற்படுத்துகின்ற தன்மையும் இவை கொண்டிருக்கின்றன. சரி பாருங்கள். அடுத்ததாக 6வது பாருங்கள், மிக குறைந்தவை தாவரங்கள், விலங்குகள் மனிதனது ஈட்டத்தில் ஈடுபட்டு நோயாக்கியாக செயல்படும். மிக குறைந்தவை. பெரும்பாலான நுண்ணங்கிகள் எங்களுக்கு நன்மை செய்கின்றன அல்லது தீமை செய்வதில்லை. ஆனால் பாருங்கள், குறைந்த அளவு எங்களுக்கு அவைகள் நோயை ஏற்படுத்துகின்றன. அந்த நோயை எவ்வாறு ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றி நாங்கள் பின்பகுதியில் பார்த்துக்கொள்வோம். அடுத்தது பாருங்கள், பெருமளவான தீமையற்றவை, நன்மை பயப்பவை. எங்களோட குடலில் வாழுகின்ற சில பாக்டீரியாக்கள் எங்களோட உடலுக்கு தேவையான சில விட்டமின்களை தயாரிக்கின்றது. சில நுண்ணங்கிகள் இன்னொரு நுண்ணங்கிகளுக்கு எங்களுக்கு தீங்கை ஏற்படுத்த நுண்ணங்கிகளுக்கு எதிர்ப்பு தன்மையை காட்டுகிறது. அதெல்லாம் பின்னுக்கு போக பார்ப்போம். அடுத்ததாக மிக கடுமையான சூழல், அதுதான் முக்கியம். இப்போ பாக்டீரியாக்களில் இருக்கின்ற நுண்ணங்கிகளில் காணப்படுகின்ற புரதங்கள், நொதியங்கள் எல்லாம் சில
இயல்புகளை பொறுத்தவரையில் மிக தீவிரமான தன்மையை கொண்டிருக்கிறது. அதாவது அவைகளுடைய அந்த சூழல் காரணிகள் மிக பாதகமான மற்ற அங்கிகள் உயிரினங்கள் வாழ முடியாத பாதகமான சூழல்களில் அவை தப்பித்து வாழுகின்றன. அவற்றுக்கு காரணம் அவற்றில் காணப்படுற புரதங்களோ நொதியங்களோ பாதிப்புக்கு உள்ளாவதில்லை. பாருங்கள், இவற்றை நாங்கள் அதிதீவிர நாடிகள் என்று சொல்கிறோம். எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் என்றது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அவை அதிதீவிர நாடிகள். இந்த அதிதீவிர நாடிகள் 6 வகை இருக்கிறத நாங்கள் இப்போ பார்ப்போம். 6 வகை, சரிதானே? பாருங்கள், பூமியின் மேலோட்டின் உட்புறம், மேலோட்டு கீழே வெப்பம், மிக வெப்பமான பிரதேசம், அவற்றிலேயும் நுண்ணங்கிகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரிய ஆச்சரியமான விடயம். அது உயர் அமுக்கமுடைய ஆழ்கடல். கடலில் ஆழம் கூட அமுக்கம் கூடுதுன்னு சொல்லி படிச்சிருப்பீர்கள். அப்போ அந்த ஆள் அமுக்கத்திலையும் இந்த நுண்ணங்கிகள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மிகையான அமிலக்கார சூழல்களில் பிஹெச்னால் மாற்றமடையாத பாதிப்புக்குள்ளாக்கப்படாதவை நிபந்தனைகள். நீராவி புகை போக்கி வெப்பம் தண்ணி கை வைக்க முடியாது, நாங்கள் வச்சா நாங்கள் வெந்து போயிடுவோம். ஆனால் அந்த பாதிப்பான சூழலில் ஒரு கவசமும் இல்லாத பாக்டீரியாக்கள் எவ்வாறு உயிர் வாழுகிறது பாருங்கள். பனிக்கடல் நீர் பாருங்கள், உறபனிக்கடல் நீர் நல்லா குளிர்ந்து நல்ல விரைப்பான குளிரிலையும் அந்த நுண்ணங்கள் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், காற்றின்றிய நிபந்தனைகள், உயிர் வாழ்வதற்கு அவருக்கு ஒட்சன் தேவையில்லை. காற்று இன்றைய சூழ்நிலையில் அவைகள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் இங்கே 6 நிபந்தனைகளாக போட்டிருக்கிறோம். பாருங்கள், வெப்ப நாடி பாக்டீரியா உயர் வெப்ப நிலையிலே வாழுகின்றது. அடுத்தவன் குளிர் நாடி பாக்டீரியா தாழ் வெப்ப நிலையில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவன் அமில நாடி, அமில பிஹெச், மூல நாடிகள் கார பிஹெச். அடுத்த பாருங்கள், உவர் நாடிகள் கரியுப்பு, சோடியம் குளோரைட், உவர் நீர் நிலங்கள், உப்பளங்கள் போன்றவற்றிலையும் இந்த பாக்டீரியாக்கள் காணப்படுகிறது. கரியுப்பின் தேவை நான் போட்டிருக்கிறேன், சோடியம் குளோரைட் தேவை. அடுத்த பாருங்கள், அமுக்க நாடுகள், உயர் அமுக்கம், நான் சொன்னேன் கடல், ஆழ்கடல் ஆழத்திலே அந்த பாக்டீரியாக்கள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடாது ஒவ்வொரு பாக்டீரியாவும் வெப்ப நாடியில் வாழ்கிற பாக்டீரியா உயர் அமுக்கத்தை தாங்காதுன்னு சொல்ல முடியாது. சில பாக்டீரியாக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடிகளாக செயல்படுகின்றன. ஒன்றுக்கும் மேற்பட்ட பாருங்கள், சில அசாதாரண சூழல் நிபந்தனைகள் சிலவற்றுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவையாகவும் இருக்கலாம். சில பாக்டீரியாக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை கொண்டிருக்கலாம். அடுத்த பாருங்கள், நுண்ணங்கிகளின் வளர்ச்சி வீதம். இது ஒரு முக்கியமானது. நுண்ணங்கினுடைய மேற்பரப்புக்கும் கன அளவுக்குமான விகிதம். கன அளவு என்பது அவற்றினுடைய குழியவு. மேற்பரப்பு வந்து உடலில் மேற்பரப்பு பகுதிக்கும் அவற்றினுடைய திணிவுக்கும் உள்ள விகிதம். திணிவு குறைவு, மேற்பரப்பு மிக கூடவாக இருக்கிறது. இதனால் அந்த மேற்பரப்பின் ஊடாக பாக்டீரியாவானது தனக்குரிய போஷண பதார்த்தங்களை ஆக்சிஜனை இலகுவாக உள்ளெடுத்துக்கொள்ளும். அதே வேளையில் அவற்றினுடைய உடல் தொழிற்பாட்டினால் உருவான அணுசேவ கழிவுகளை விரைவாக வெளியேற்றிவிடும். அப்போ இதனால் பாக்டீரியாவுடைய களம் எப்பொழுது ஒரு ஆரோக்கியமான சூழலில் இருக்கிறபடியினால் பாக்டீரியா ஒரு வளர்ச்சி வீதம் கூடிய ஒரு அங்கி, வளர்ச்சி வீதம் கூடிய இருக்கிற அங்கியாக இருக்கிறபடியினால் அவற்றினுடைய இனப்பெருக்க திறன், அதாவது இனப்பெருக்கன்ற பாக்டீரியா முக்கியமான இனப்பெருக்கம் பிளவுகள். அப்போ எண்ணிக்கையை குடித்தொகையை அதிகரிக்கும். அதாவது சந்ததி காலம் மிக குறைவாக இருந்து தன் எண்ணிக்கையை மிக விரைவாக அதிகரிக்கிற தன்மையை கொண்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே தரப்பட்டிருக்கு பாருங்கள், உயர் வளர்ச்சி இனப்பெருக்கம் உடையவை, மேற்பரப்பு கன அளவு வீதம் உயர்வான, இதுதான் முக்கியமான குறியீடு. சரியா பாருங்கள், இதனால் களத்தில் உள்ளெடுக்கப்படும் பதார்த்தங்கள் சமயமாடு அடைஞ்சு களத்துக்கு வெளியால் சமயமாடு அடைந்த எளிய உணவு பதார்த்தங்களை உடல் மேற்பரப்பினூடாக உள்ளெடுக்கும். வெளியேற்றப்படும் கழிவு பதார்த்தங்கள் ஆகியவற்றின் பாய்ச்சல் மிக உயர். இதனால் உயர் அணுசேவ வீதம் உடையது. அணுசேவ வீதத்தில் ஒரு பகுதி வளர்ச்சி, அணுசேவ வீதத்தில் இன்னொரு பகுதி இனப்பெருக்கம். பாருங்கள், சந்ததி காலம் குறைவு.
எச்சரிச்சியா கோலாய் பாக்டீரியா வந்து 20 நிமிடம் 20 நிமிடத்தில் பாக்டீரியா பெருக்கம் அடைகிறது. ரைட், சரி பாருங்கள். இனி அடுத்தது இனித்தான் நாங்கள் வர போகிறோம் உண்மையான பகுதிக்கு, நுண்ணங்கிகளின் வகைகள். இதை நான் ஏற்கனவே 5 சொன்ன நாங்கள்: பாக்டீரியா, ஆக்கியா, மற்றது ஆக்கிபாக்டீரியா, ஃபங்கஸ், மொலிக்யூலிட்டிஸ், புரோட்டிஸ்டா என்று சொன்ன நாங்கள். இப்போ நாங்கள் முழுமையாக உங்களுக்கு அந்த அங்கிகளை போட்டிருக்கிறோம். அங்கே பாருங்கள், பாக்டீரியா பாருங்கள், 2வது சைனோபாக்டீரியா, நீலப்பச்சை பாக்டீரியா, அதை நான் சைனோபாக்டீரியான்னு சொல்லுவோம். திருப்பி வரும் ஃபங்கஸ் பாருங்கள், தனிக்கல புரோட்டிஸ்டாக்கள். நீங்கள் டைவர்சிட்டியில் புரோட்டிஸ்டாக்களை பற்றி படிச்சிருக்கிறீர்கள். ஒரு செயற்கையான ஒரு பாகுபாட்டு பிரிவு என்று சொல்லி படிச்சிருக்கிறீர்கள். அதில் தனிக்கல அங்கிகளையும் படிச்சிருக்கிறீர்கள், பல்கலமான அங்கிகளையும் பற்றி படிச்சிருக்கிறீர்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் அவற்றை 2வது வச்சு காட்டியிருக்கிறோம். ஒன்று தனிக்கல புரோட்டிஸ்டாக்கள் நுண்ணங்கிகள் ஆகும். தனிக்கல புரோட்டிஸ்டா, அப்போ பல்கல புரோட்டிஸ்டாக்கள்னு சொல்லி நாங்கள் 2ஆக பிரித்து பார்க்கலாம். ரைட், அடுத்த மூலக்கூட்டு நிலை அங்கிகள், மொலிக்யூட்டிஸ். அடுத்தது வைரஸ், அதுதான் இப்போ உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். வைரோயிட், பிரையோன்கள். இப்போ நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது பாக்டீரியாவுக்குரியதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் உள்ள அங்கிகளை பற்றி ஒவ்வொன்றாக இனி கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது பாருங்கள், பாக்டீரியம் என்பது சிங்குலர், பாக்டீரியா என்பது ப்ளூரல். ரைட், அப்போ பாக்டீரியா என்றால் நீங்கள் பல பாக்டீரியா அங்கிகள் என்று யோசிக்க வேணும். ஆனால் அவ்வளோ தூரம் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், உருவவியல் அலகிடும் இலத்தின் நுணுக்குக்காட்டி மூலம் அறியப்படும். இதில் உருவவியல் முக்கியம். பாருங்கள், நீங்கள் இலத்தின் நுணுக்குக்காட்டி 2 வகை படிச்சிருக்கிறீர்கள். ஒன்று SEM, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், மற்ற டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். டிரான்ஸ்மிஷன் என்று சொன்னால் ஊடுருவி, கலத்துக்குள்ளே ஊடுருவி பார்க்குகின்ற தன்மை. ஸ்கேனிங் என்றால் மேற்பரப்பினுடைய இயல்பை அறிந்து கொள்ளுகின்ற நுணுக்கு காட்டி. அப்போ எங்களோட பாக்டீரியாவில் உருவங்கள் இருக்குது. அங்கே நாங்கள் படிக்க போகிறோம். 3 உருவங்கள் இருக்குது. அந்த 3 உருவங்களையும் உருவத்தை அறிவதற்கு பயன்படுற நுணுக்கு காட்டி ஸ்கேனிங் எலக்ட்ரான் அலகிடும் நுணுக்கு காட்டி, இலத்திர நுணுக்கு காட்டி. சரியோ? ரைட். 2வது பாருங்கள், தனிக்கலை. இது ஒரு சிங்கிள் செல். தனிக்கலை புரோகரியோட்டாவுக்குரியது. தனிக்கலம் சில வேளை கலங்கள் ஒன்று சேர்ந்து கூட்டமாக இருக்கும், இருந்தாலும் ஒரு கலத்துக்கும் மற்ற கலத்துக்கும் இடையில் தொடர்பு இல்லை. தனிக்கலமாகத்தான் அவைகள் செயல்படுகின்றது. பல்கலம் என்று நாங்கள் அவற்றை சொல்ல முடியாது. மற்ற பாருங்கள், ஒவ்வொரு உருவவியல் வடிவத்திலும் ஒழுங்கமைப்பிலும் காணப்படும். அந்த உருவவியல் வடிவம் நாங்கள் அடிப்படையில் 3ஆக பார்க்க போகிறோம். தந்திருக்கு பாருங்கள். பாக்டீரியாக்கள் மிக தெளிவான கட்டமைப்பு. பாக்டீரியாவை அடையாளம் காண்பதற்கு, அறிவதற்கு நாங்கள் பயன்படுற இயல்பு முக்கியமாக அதன் கட்டமைப்பு வடிவம். பாருங்கள், 3 தெளிவான அடிப்படை வடிவங்களை உடையன. என்னென்ன வந்திருக்கோம் பாருங்கள். ஒன்று ஹோல் வடிவம், ஹோல் ராட் ஷேப். மற்றது ஹோல் அப்படின் ஸ்பெரிக்கல் ஷேப். மற்ற ஸ்பைரிலம் என்று சொல்லப்படுற சுருளி வடிவம். பாக்டீரியா 3 வடிவங்களாக பிரிக்கப்படுகிறது. ரைட். அப்போ நாங்கள் முதலாவதாக பார்ப்போம், ஹோல் வடிவத்தை பற்றி பார்ப்போம். பாருங்கள், ஹோல் வடிவம், பாக்டீரியான்ற வடிவம். பேசிலஸ், அந்த ஆங்கில சொற்கள் தயவு செய்து வடிவாக எல்லோரும் தெளிவாக படிக்க வேணும். என்னென்னா இங்கே புத்தகம் ரூபா போகிறவங்களுக்கு இங்கிலீஷ் புத்தகங்கள். ரைட். பாருங்கள், பேசிலஸ், தனி பேசிலஸ், கேப்சூல்ஸ் மாதிரியான வடிவம், தனியான கோடு. நான் உங்களுக்கு படத்தையும் எடுத்து அங்கே வடிவா தெளிவான படத்தையும் போட்டிருக்கேன் பாருங்கள். டிப்ளோபேசிலஸ், கலப்பிரிவின் சோடியாக காணப்படும். கலம் பிரிவடைகிற பொழுது குறுக்கான பிரிவு ஒரு தளத்தில் நடக்கிற பிரிவினால் டிப்ளோபேசிலஸ் அங்கே உங்களுக்கு தோற்றுவிக்கப்படும். பிரிவடைந்த 2 கலங்களும் பிரிஞ்சு போகாமல் 2ம் ஒன்றாக இருக்கிறது. 2 ஒன்றாக காணப்படும். சரி, அடுத்தது குறுக்கு பிரிவு தான். டிப்ளோபேசிலஸ் மாதிரி குறுக்கான பிரிவு தான். பல பிரிவு நடக்கிற பொழுது பிரிவடைகிற கலங்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலத்தாமல் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. அதுக்கு என்ன பேருன்னு சொன்னோம்னால் பாருங்கள், ஸ்டெப்டோபேசிலஸ். இந்த வடிவங்கள் உங்களுக்கு கீற தெரிய வேண்டும். அதுக்காகத்தான் நான் அங்கே பேனியாலம் ஒன்று கீறப்பட்டு இருக்கிறது. எக்ஸாமுக்கு நீங்கள் இது கீறிக்கொள்கிற உங்களுக்கு கஷ்டம், கீரையிலாது கேட்கப்படுறது. பாக்டீரியான்ற வடிவங்கள்
பாக்டீரியா வடிவங்கள் என்னென்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. ஃபைனல் கேட்கப்பட்டது. மாணவர்கள் பலருக்கு படம் கீற தெரியவில்லை. ஆகவே இதுகள் நீங்கள் தெரிஞ்சதுன்னு சொல்லி கொண்டு போகாமல் இதெல்லாம் படிக்கணும் எக்ஸாம். ரைட், சரி. அடுத்த வடிவத்தை பார்ப்போம். பாருங்கள், இங்கே பாருங்கள், பிரிவடையும் தளங்களும் அவற்றின் வேறுபட்ட கல ஒழுங்கும் தரப்பட்டுள்ளது. சரி, பாருங்கள், கொக்கஸ் பாக்டீரியாவின் வடிவங்கள் கோள உருவமான ஸ்பெரிக்கல் கோள உருவமான பாக்டீரியாவுக்கின்ற வடிவங்கள் 6 இங்கே தரப்பட்டிருக்கு. 6 தரப்பட்டிருக்கு. பாருங்கள் படம் அங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. பாருங்கள், டிப்ளோகோக்கஸ், பாருங்க, கொக்கஸ் தனிக்கலம், கொக்கஸ் கலங்கள் ஒரு தளத்தில் பிரிவடைந்த கலங்கள் கலப்பிரிவின் பின் ஒன்றிலிருந்து ஒன்று விலகிவிடும். விலகினால் அவை தனி ஒரு கொக்கஸாக காணப்படும். அடுத்த பாருங்கள், 2வது டிப்ளோகோக்கஸ் டை என்றால் 2 கோள வடிவமானவை. ஒரு குறுக்கு தளம் ஒன்று காணப்படும். அந்த குறுக்கு தளத்தினால் பிரிவடைந்த பிறகு 2 கலங்களும் ஒன்றாகவே காணப்படும். டிப்ளோகோக்கஸ். நீங்கள் இவற்றை கல் அல்லது தயிர் போன்ற வளர்ப்பு ஊடகத்தை நுணுக்கு காட்டினூடாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வடிவங்கள் பலவற்றை நீங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்த பாருங்கள், 3வது பாருங்கள், ஸ்டெப்டோகோக்கஸ் என்ற பாருங்கள் சங்கிலி வடிவம். சில வேளையில் உங்களுக்கு பரீட்சை வினாவில் இந்த வடிவங்களை போட்டுட்டு இந்த வடிவம் என்ன வடிவம்னு உங்களுக்கு கேட்கலாம். என்ன பேர் அன்ற சொல்லி அழைக்கிறதார்கள். ஸ்டெப்டோகோக்கஸ் சங்கிலி வடிவம். அப்போ சங்கிலி வடிவம் எவ்வாறு பெறப்படும் பாருங்கள், ஒரு தளத்தில் பிரிவடையும், பல தடவை பிரிவடைந்த பிரிவில் உருவார கலங்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலகாமல் ஒரே சங்கிலி வடிவிலே காணப்படும். ஸ்டெப்டோகோக்கஸ். ரைட், அடுத்த பாருங்கள், டெட்ராட் 4 கூற்று தொகுதியில் இந்த தளம் நிலக்குத்து தளம் குறுக்கு தளத்தினால 4 கலங்கள் உருவாகும். அந்த கலங்கள் ஒன்றாக காணப்படும். டெட்ராட் என்று சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, அடுத்த வடிவம் சாசினே. இது 3 தளம், நிலக்குத்து ஒன்றுக்கொண்டு செங்குத்தான 3 தளத்தினால 8 கலங்கள். ஒரு 4 கலத்துக்கு மேலே இன்னொரு 4 கலம் காணப்படுற நிலை. 8 கலங்கள் சாசினே பாக்டீரியா. ரைட், அடுத்த பாருங்கள், ஸ்டெபிலோகோக்கஸ். இது பல தளங்கள்லாம் பிரிவடையும். கலங்கள் ஒன்றை விட்டு ஒன்று அகலாது. அப்போ எனவே இவைகள் கூட்டமாக காணப்படும். அவை கிட்டத்தட்ட பார்த்தால் நான் அவதானித்திருக்கிறேன், இந்த தயிர் மற்ற கல் போன்ற அவதானிக்கிற பொழுது இந்த திராட்சை குல உரு வடிவம், சிலவர் முந்திரிய வடிவம் என்று சொல்கிறது. அதுபோல் திராட்சை கிரேப்ஸ் வடிவத்தில் காணப்படுகிற பாருங்கள் கலங்கள் பல தளங்களில் பிரிவடைந்து திராட்சை குல ஒரு வடிவில் காணப்படும். அங்கே பாருங்கள், ஸ்டெபிலோகோக்கஸ். அப்போ நாங்கள் பார்த்தோம், பேசிலஸில் 3 வடிவம், கொக்கஸில் 6 வடிவம், அடுத்தது நாங்கள் சுருளியுருவில் 3 வடிவம். இப்போ மொத்தமாக ஒரு பாக்டீரியாவுடைய வடிவங்கள் சில விட உங்களுக்கு எம்சிக்கில் கேட்டால் வடிவங்கள் எத்தனை வகைப்படும் என்றால் 12 வடிவம். சரியா? பாருங்கள் சுருளிருவமான பாக்டீரியாக்களின் வடிவம் ஸ்பைரில்லா. உங்களுக்கு பாக்டீரியாக்கள பேர் தேவையில்லை, என்னென்ன பாக்டீரியா என்னென்ன வடிவத்தில் இருக்கின்ற தேவையில்லை. ஆனால் பேர் சொன்னால் நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும். பாருங்கள், ஒன்று பாருங்கள், விப்ரியோ ஹொலரே என்ற ஒரு பாக்டீரியா இருக்குது. அதான் அந்த வடிவம், காட்புள்ளி வடிவம் என்று நாங்கள் வந்து படிச்சிருக்கிறோம். காட்புள்ளி வடிவம் விப்ரியோ ஹொலரே, வளைந்த கோளுருவம், கமா புள்ளி வடிவம். பாருங்கள், வளைந்த கோளுரு. இங்கே பாருங்கள், வளைந்த கோளுரு. மற்ற பாருங்கள், ஸ்பைரில்லம் பாருங்கள், ஸ்பைரில்லம் பாருங்கள், சுருளிருவ வடிவம், தக்க திருகு போல காணப்படும், திருகி போல காணப்படும், முறுக்குப்பட்டது. பாருங்கள், ஸ்பைரில்லம். அடுத்த 3வது ஸ்பைரோகீட்டே. சரியா? அது ஒரு சுருளிருவமான வடிவம். பாருங்கள், வடிவம் வளையக்கூடிய உடல். அப்போ பாக்டீரியாவினுடைய 12 வடிவங்களும் ஒரு ஃபைனலில் வந்தது, கேட்கப்பட்டது, வடிவத்துக்கு பேரை எழுது. இது தெரியாமல் நாங்கள் இதுதான் கற்றல். ரைட், சரி. அடுத்ததை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இனி அடுத்தது
நுண்ணங்கினுடைய போசனை பல்வகம். அதாவது இப்போ படிக்க போகிறது வந்து பாக்டீரியாவுடைய போசனை பல்வகமை. பாக்டீரியா தான் கூட முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள். பாருங்கள், பாக்டீரியா போசனை பல்வகமை 4 விதமான போசன முறைகள் இருக்கிறது. இந்த போசன முறை வேறு அங்கிகளுக்கும் இருக்குது, வேறு அங்கிகளுக்கும் இருக்குது. ஆனால் எங்களுக்கு பாக்டீரியா தான் முக்கியம், பாக்டீரியா முக்கியம். பாருங்கள், கார்பன், சக்தி மூலம் என்பவற்றை அடிப்படையில் 4 விதமான போசன முறைகள், 4 விதமான போசன முறைகள் கவனித்துக் கொள்ளுங்க. ஒன்று, முதலாவது ஒளி தற்போசனை. ஒளி அதாவது சக்தி மூலம் அந்த உணவை தயாரிக்கிறதுக்கு நாங்கள் படிச்சிருக்கோம். ஒளி தோப்பில் ஒளி சக்தி தேவை. அதே போல் இங்கே உணவு தயாரிப்பதற்கு, தனக்கு வேண்டிய உணவை தயாரிப்பதற்கு ஒளி சக்தி பயன்படும். அந்த உணவை தயாரிக்கிற அந்த உணவானது குறிய கார்பன் நீர் ஆக்சைடு, கார்பனாக இருந்தால் அதை நாங்கள் தற்போசனி என்று சொல்கிறோம். அப்போ எனவே ஒளி தற்போசனி. அங்கே என்ன தந்திருக்குது பாருங்கள், 2 பாக்டீரியான்ற பேர் தந்திருக்கு. ஊதா கந்தக பாக்டீரியா, மற்றது பச்சை கந்தக பாக்டீரியா. இது எப்படி ஒளித்தோப்பை செய்து, எப்படி போசனையை செய்துன்றதெல்லாம் தேவையில்லாத டீட்டெயில் இங்கே போக தேவையில்லை, இவ்வளவும் தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்த பாருங்கள், ஒளிப்புற போசனை. ஒளி என்று வந்துட்டு வாடிய சக்தி வந்து ஒளி. புறபோசனை என்று சொன்னோம்னா தமக்கு வேண்டிய காவனை சேதன பதார்த்தத்தின் வடிவிலிருந்து பெற்றுக்கொள்கிறது. இப்போ அதாவது நாங்கள் எங்களுக்கு வேண்டிய காவனை உணவை உட்கொள்வதன் மூலம் பானையோ பனசையோ புட்டையோ இடியப்போ தின்பதன் மூலம் பெற்றுக்கொள்கிறோம் எங்களுக்கு வேண்டிய காவனை. ஆனால் இந்த அங்கிகள் பாருங்கள், அதான் சேதன காவன் என்று சொல்கிறோம். அங்கே காணப்படுற காவனை நாங்கள் சேதன காவன். ஊதா கந்தகமற்ற பாக்டீரியா. ஊதா கந்தகமற்ற பாக்டீரியா எப்படி இருக்குமென்றலாம் உங்களுக்கு டீட்டெயில் தேவையில்லை. அது பாக்டீரியா குளோரோபிலை பொறுத்து இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லா டீட்டெயில். அடுத்த பாருங்கள், ரசாயன தற்போசனை. இப்போ ரசாயன தற்போசனை என்றால் அந்த தங்களுக்கு வேண்டிய உணவை தயாரிப்பதற்கு சக்தி அசேதன ரசாயன பதார்த்தங்களை ஒட்சியேற்றுவதன் மூலம் பெற்றுக்கொள்ளும். அசேதன ரசாயன பதார்த்தங்களை ஒட்சியேற்றுவதன் மூலம் பெற்றுக்கொள்ளும். என்னென்னு சொன்னோம்னால் நைட்ரோபாக்டர், நைட்ரோசோமோனஸ் என்ற 2 பாக்டீரியா. இது நீங்கள் நைதரசன் பதித்தல்ல இவர்கள் கற்றுக்கொள்வீர்கள். 2 பாக்டீரியாவும் முக்கியமானது, 2 தான் அந்த முக்கியமானது. பாருங்கள், அடுத்தது தயோபாசிலஸ் தயோஆக்சிடன்ஸ். இது செப்பு தாதிலிருந்து செப்பை பிரித்தெடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நுண்ணங்கி பாக்டீரியா. அங்கே ஃபெரிக்கா ஒட்சியேட்டேக்க வருகிற சக்தியை பயன்படுத்தி அது உணவை தயாரித்து கொள்ளும். அப்போ எனவே பாருங்கள், ஆனால் அதனுடைய கார்பன் CO2. எனவே நாங்கள் சொல்கிறோம் ரசாயன வடிவா பார்த்துங்கள். ரசாயனம் என்பது சக்தி, தற்போசனை என்பது தங்களுக்கு வேண்டிய கார்பனை பெற்றுக்கொள்ளுற வடிவம். 2 வடிவம், ஒன்று CO2, மற்றது சேதன உணவு பதார்த்தம். இங்கே பாருங்கள் ரசாயன புறபோசனை. இப்போ நாங்களெல்லாம் ரசாயன புறபோசனை, நாங்கள் பாக்டீரியா இல்லையே, அதனுடைய எங்கட பேர் அங்கே போட இல்லை. பாருங்கள், சேதன ரசாயன பொருட்கள் சக்தி அவற்றை ஒட்சியேற்றுவதனால அதுக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்கிறது. சேதன காவனை பயன்படுத்தி தங்களுக்கு வேண்டிய உணவை அவை தயாரித்து கொள்ளுகின்றன. பாருங்கள், அநேக பாக்டீரியாக்கள் ஃபங்கஸும் அதுக்கெல்லாம் பேர் நான் சும்மா பிராக்கெட்டுக்குள்ள போட்டு கிடக்குது ஃபங்கஸ். அடுத்த 3வது நைதரசன் பதிக்கு மாற்றல். வளிமண்டல நைதரசனை மற்ற அங்கிகள், முக்கியமாக தாவரங்கள் பயன்படுத்தக்கூடிய வடிவத்துக்கு மாற்றுதல், அமோனியமாக மாற்றி கொடுத்தல். அதான் வளிமண்டல நைதரசன், சுயாதீன நைதரசன். சரியோ? பாருங்கள், சில பாக்டீரியாக்கள் மட்டும், எல்லா பாக்டீரியாக்களும் பதிக்காது. வளிமண்டல நைதரசன், இந்த சொல்லுகள் சொல்ல வேணும், முக்கியம். சும்மா நேசனை பதிக்கும்னு சொன்னால் அதில் கருத்து ஒன்றுமே இல்லை. சரி பாருங்கள், நேசனை பதிக்கும் ஆற்றல் உடையதில் பல்வகமையை காட்டுகின்றன. ஒன்று சுயாதீனமாக பதிக்கும், மற்றது ஒன்றிய வாழி முறையில் பதிக்கும். சுயாதீனமாக பதிக்கும். சுயாதீனம் சொன்னோம்னால் வேறு உயிரினங்கின்ற தொடுகை இல்லாமல்
அவற்றினுடைய உதவி இல்லாமல் தங்கட பாட்டிலே வளிமண்டல நைசனை பதிக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறது. பாருங்கள், சுயாதீன வாழ் நைசனை பதிக்கும் பாக்டீரியா. பாருங்கள், அசட்டோபேக்டர். அசட்டோபேக்டர் என்ற பேர் தெரிய வேணும். அசட்டோபேக்டர். ரெண்டாவதாக பாருங்கள், ஒன்றிய வாழ் முறையில் நீங்கள் படிச்சிருப்பீங்களோ இல்லை படிச்சிருக்கிறீர்கள். அவரை குடும்ப தாவரத்தின் வேற்சிறு கணுவிலே காணப்படுகின்ற ரைசோபியம் என்ற ஒரு பாக்டீரியா வளிமண்டல நேசனை பதித்து தாவரத்துக்கு கொடுக்க, அமோனியமாக கொடுக்க, தாவரம் அதுக்கு வேண்டிய உணவையும் வாழிடத்தையும் வழங்குறன்னு சொல்லி ஒன்றிய வாழ்வுக்கு உதாரணமாக நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். ரைட், பாருங்கள். அப்போ பாருங்கள், லெகுமினேஸ் அவரை குடும்பம் என்பது இங்கே உயிரியலில் லெகுமினேஸ் குடும்பம் என்று நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் உயிரியல் பேர். அப்போ அவற்றினுடைய பேருண்ட கணுக்களில் காணப்படும். நீங்கள் வேணுமென்றால் பாடசாலையில் அந்த அவரை குடும்ப தாவரம்னா நிறைய தாவரங்கள் இருக்குது. சணல், காவிளாய், சரியா போன்ற தாவரங்களை நீங்கள் வேரை பிடுங்கி பார்த்தா வேரில் கணுக்கள் இருக்கும். அந்த கனவை வெட்டி பிளேட்டால் வெட்டி நுணுக்காட்டிகளை பார்த்தால் சிவப்புன்றமான வளையம் அங்கே காணப்பட்டால் அங்கே அந்த ரைசோபியம் பாக்டீரியா இருக்கிறது என்பது அடையாளம். அடுத்ததாக நாங்கள் 4வது பாருங்கள், பாக்டீரியா காட்டுகின்ற ஒட்சனுக்கான சகிப்புத்தன்மை. இவற்றிலையும் 4 வகைகள் காணப்படுகிறது. பாருங்கள், முதலாவதாக பாருங்கள், அடிப்படையாக கொண்டு 4 கூட்டங்களாக பார்க்கலாம். பாருங்கள், ஒன்று கட்டுப்பட்ட காற்றுவாளிகள் என்றால் இவைகளுடைய தொழிற்பாட்டுக்கு ஒட்சன், இவையுடைய அம்சம் உயிர் வாழ்வதற்கு ஒட்சன் அவசியம். அவ்வளோதான். தங்களுக்கு வேண்டிய சக்தியை, ஏடிபி சக்தியை இந்த ஒட்சனை கொண்டு ஒட்சியேற்ற பொஸ்போரலேற்றத்தின் மூலம் ஏடிபியை தயாரித்து தங்களுக்கு வேண்டிய சக்தியை பெற்று அவை உயிர் வாழுகின்றன. ஒட்சியேற்ற பொஸ்போரலேற்றம் என்ன பாக்டீரியா உதாரணம்? அசிட்டோபேக்டர். அதாவது சாதி பேர் மட்டும் கொடுத்தா சரி, அசிட்டோபேக்டர் எனப்படுகின்ற ஒரு பாக்டீரியா. சரியோ? ரைட். அடுத்த பாருங்க, கட்டுப்பட்ட காற்றின்றி வாளிகள். ஒட்சன் இருந்தால் உயிர் வாழ மாட்டார், தொழிற்பட மாட்டார், அப்படியே அமைதியாக இருந்துவிடும். கட்டுப்பட்ட காற்றின்றி வாளி பாக்டீரியா. பாருங்கள், ஒட்சன் உள்ள போது உயிர் வாழ மாட்டார். அப்போ உயிர் வாழ மாட்டாவிட்டால் அவற்றுக்கு வேண்டிய சக்தி எங்கேருந்து கிடைக்கப்படுகிறது? நொதித்தல் முறை மூலம். காற்றின்றிய சுவாசம் படிச்சிருப்பீர்கள், அல்லது 2ல் படிச்சிருப்பீர்கள். நொதித்தல் முறை மூலம் அவற்றுக்கு பெறப்படுகின்ற சக்தி அங்கே பெற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு சிறந்த உதாரணம் குளோஸ்ட்ரிடியம் என்பது எங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈர்ப்பு வெளி நோயை ஏற்படுத்துகின்ற ஒரு பாக்டீரியா. கரல் ஈக்கிள், பழைய ஈக்கிள்கள் எங்களுக்கு குற்றும் பொழுது அவற்றிலிருந்து அந்த வித்திகள் பிளட்டுக்குள்ளே போய்விடுகிறது. காற்றின்றி வாழ, அது நரம்பு தொகுதியை பாதிக்கின்ற பிறகு படிப்போம். குளோஸ்ட்ரிடியம் ஒரு கட்டுப்பட்ட காற்றின்றி வாழ் பாக்டீரியா. அடுத்த பாருங்கள், 3வது பாருங்கள், அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாளிகள். அமையத்துக்கேற்ற சந்தர்ப்பம் இருந்தால் ஒட்சன் இருந்தால் வாழும், ஒட்சன் இல்லாவிட்டாலும் வாழும். ஒட்சன் இருந்தால் ஒட்சியேற்ற பாஸ்போரேட்டின் மூலம் ஏடிபி சக்தியை பெற்றுக்கொண்டு அவை உயிர் வாழும். ஒட்சன் இல்லாவிட்டால் அவை நொதித்தல் முறையை மேற்கொண்டு தங்களுக்கு வேண்டிய சக்தியை பெற்றுக்கொள்ளும். அப்போ அதுக்கு அங்கே பாக்டீரியா பாருங்கள், அங்கே தந்திருக்கிறோம் பாருங்கள், எச்சரெச்சியா ஹோலாய். அது எங்களுடைய நேர்குடலில் மரத்திலே காணப்படுறது எச்சரெச்சியா ஹோலாய். நீங்கள் இதுக்கு இன்னொரு உதாரணம் படிப்பீர்கள், ஆனால் இதுக்குள்ள பாக்டீரியான்றபடியாக நாங்கள் இதில் போடவில்லை. மதுவம் சக்ரோமைசிஸ் மதுவம் இதுக்கு ஏற்றதாக இருக்கிறது. சரி, அடுத்த வாரங்கள் நுண்ணிய காற்று நாடிகள். இவைகள் வளிமண்டல ஒட்சனிலும் குறைந்த நிலையில் ஒட்சன் உள்ள பொழுது மட்டும் அவைகள் தொழிற்படக்கூடியதாக இருக்கும். அதிக வளிமண்டலத்தில் உள்ள ஒட்சன் செறிவு அதுக்கு உயர்வாக இருந்தால் தொழிற்பட மாட்டாது. பாருங்கள், லாக்டோபேசிலஸ். இந்த லாக்டோபேசிலஸ் எங்கே பார்க்குறோம்? தயிர், யோகட் போன்றவற்றில் அந்த பாலினுடைய மேற்பரப்பு படைக்கு சற்று கீழாகத்தான் இந்த பாக்டீரியாக்கள் அங்கே தொழிற்படக்கூடியதாக இருக்கும். நுண்ணிய காற்று நாடி பாக்டீரியாக்கள்.
அப்போ பாருங்கள், ஒன்று முதலாவது திருப்பி இருக்கா பாருங்க, திருப்பி பாருங்க. முதலாவது கட்டுப்பட்ட காற்றுவாளிகள். ரெண்டாவது பாருங்கள், கட்டுப்பட்ட காற்றின்றி வாளிகள். பாக்டீரியா, முதலாவது பாக்டீரியாவுக்கு அசெட்டோபாக்டர் எல்லாம் ஞாபகப்படுத்த வேணும். மற்ற குளோஸ்ட்ரிடியம், கட்டுப்பட்ட காற்றின்றி வாளி குளோஸ்ட்ரிடியம். அடுத்த பாருங்கள், அமையத்துக்கேற்ற பாக்டீரியா எச்சரிச்சியா கோலை. அடுத்த பாருங்கள், நுண்ணிய காற்று நாடிகள் லாக்டோபாசிலஸ். வெறும் சாதி பேர். உங்களோட பாடத்திட்டத்தின் பழைய பாடத்திலிருந்து எவ்வளோ பாடப்பெறப்போ உங்களுக்கு குறைச்சிருக்கு. இப்பொழுது நாங்கள் அங்கிருந்த முக்கியமான செயற்பாடு இனப்பெருக்கம். அங்கிகள் தங்களோட சந்ததியை நிலைநிறுத்துகின்ற செயற்பாட்டில் ஒவ்வொரு உயிரினங்களும் தொழிற்படுகின்றன. அது ஒரு முக்கியமானது. அங்கே பாருங்கள், முதலாவது பெரும்பாலான பாக்டீரியாக்கள் சொன்ன இருகூற்று பிளவு. எச்சரிச்சா கோலாய் மிக குறைந்த சந்ததி கால முடியும் என்று படிச்சிருக்கிறோம். குடித்தொகை டெட்டிப்படி எடுக்கிற நேரம். லிங்கமில் முறை மூலம் இனம் பெருக்கும். ரைட். அடுத்த ரெண்டாவது பாருங்கள், சில சந்தர்ப்பங்களில் துண்டாதல், அரும்புதல் போன்ற முறைகளை அவை கொண்டிருக்கின்றன. அரிதான சந்தர்ப்பங்களில் பாக்டீரியாக்களின் 2 குல வகைகள் சில பகுதி பிறப்புரிமை பதார்த்தங்களை இணைதல் மூலம் செயல்முறை மூலம் பங்கீடு செய்கின்றது. இது நீங்கள் திருப்பி இன்னொரு சந்தர்ப்பத்தில் வருகிறது. அந்த பாக்டீரியாக்களுடைய வெளிப்புறத்தில் கச்சம் அல்லது மருவம் என்ற சொல்லு கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே வேளையில் சவுக்கு முளை ஒன்றும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போ சவுக்கு முளை என்பது பாக்டீரியாக்களுடைய இடம்பெயர்தலுக்கு பயன்படும். கச்சம் மருவம் லிங்க முறை இனப்பெருக்கத்தில் உதவுகின்ற ஒரு கட்டமைப்பு. அப்போ பெரும்பான்மையாக இருகூற்று பிளவு மிக அரிதான சந்தர்ப்பங்களில் பாக்டீரியாக்கள் தங்களது கச்சங்கள் மூலம் இணைந்து தங்களோட பிறப்புரிமை பதார்த்தங்களை மாற்றி அமைக்கின்றன. அவற்றை நாங்கள் இணைதல் என்று சொல்கிறோம். சரி, இங்கே வாருங்கள். சயனோபாக்டீரியான்றதில் நீலப்பச்சை பாக்டீரியாவென்று சொல்லி நாங்கள் சில வேளையில் தவறலாக பயன்படுத்தி விடுவோம். அப்படி தவறினால் பார்த்துக்கொள்ளுங்க, அதை நீக்கி விடுங்கள். சயனோபாக்டீரியான் தான் சொல்லப்படுறது. பாருங்கள், ப்ளூ கிரீன் பாக்டீரியா. ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கிறேன். இதுதான் பிரச்சனை. தமிழுக்கும் இதுக்கும் இடையில் உள்ள பிரச்சனைகள். பாருங்கள், பிஜிபி, ப்ளூ கிரீன் பாக்டீரியா. ரைட். பாருங்கள், இந்த பாக்டீரியா பாருங்கள் வேற்றினுடைய நீலப்பச்சை நிறப்பொருள் காரணமாக சயன் என்று சொல்லப்படுற நிறப்பொருள் இருக்கிறது. அந்த நிறப்பொருள் காரணமாக இவை அழைக்கப்படும் சயன். பாருங்கள், வடிவம் கல ஒழுங்கமைப்பில் பாரிய அளவில் வேறுபடும். சரியோ? ரைட். என்னென்னு சொன்னோம்னா, முக்கியமாக நாங்கள் இங்கே 2 ஸ்பீசிஸை பற்றி தான் இங்கே கிடைக்கிறோம். ஒன்று நோஸ்டாக், மற்றது அனபினா. 2 பற்றி தான் இங்கே கிடைக்கிறோம். நிறைய இருக்குது. மைக்ரோசிஸ்டிஸ், லிம்பியா என்று சொல்லி ஒஸ்லெட்டோரியாண்டெல்லாம் கன இனங்கள் இருக்குது. எங்களுக்கு அது ஒன்றுமே தேவையில்லை. அதில் தான் விட்டுடுங்க. இப்போ எங்களுக்கு தேவையானது நோஸ்டாக்கும் அனபினாவும் மட்டும். அது உருவவியல் கூட எங்களுக்கு பெருசாக தேவையில்லை. ஆனால் உங்களோட கை நூலில் வள நூலில் தரப்பட்டிருக்கிறபடியால் நான் அந்த வடிவங்களை நான் இங்கே உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். வள நூலில் இருக்கிற விஷயம் தான் நீங்கள் பட்டுக்கொள்ள வேணும். அதுக்கு அங்கால மேற்பட்ட தேவையில்லை. சரியோ? எங்களுக்கு கூட தெரியும்னு நாங்கள் சொல்லவும் கூடாது. பார்த்துக்கொள்ளுங்கள். அங்கே தனிக்கிழமை சும்மா தான் தெரிக்கணும். சமுதாயம் சவுக்கு முளையற்றவை. சரியா? பாருங்கள், சமுதாய சவுக்கு முளை உடையவை அங்கே தரப்பட்டிருக்கு. பாருங்கள், சயனோபாக்டீரியாவின் கல ஒழுங்கமைப்பு அங்கே போடப்பட்டிருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், தனிக்கலத்திலிருந்து நீண்ட பல்கலங்களான இலை வரை வேறுபடும். தனிக்கிழமும் இருக்குது. சரியா? இளவரை அனபினா, நோஸ்டாக் 2 இலை உருவமான பாக்டீரியா. சரியா? கலப்பிரியின் கலங்கள் வேறுபாடு. பாருங்கள், தனிக்கலம் உள்ளவை, சமுதாய வடிவம் உள்ளவை. தனிக்கலம், சமுதாயம் 2ஆக பிரிக்கலாம் நீலப்பச்சை பாக்டீரியாவை. கலப்பிரியின் கலங்கள் வேறுபடுத்தப்படும். அடுத்த பாருங்கள், ஆனாலும் இயற்கையில் பாருங்கள், ஆனாலும் கலங்கள் பிரிவடைந்த பிறகு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு காணப்படுறது பொழுதுதான் பாருங்கள் இணைக்கப்பட்டு சுரப்பியினால் சில வேளையில் அவைகள் அந்த கலங்கள் உலர்தலை தடுக்கிறதுக்காக புதைந்து காணப்படும்.
ஆனால் சமுதாய வடிவில் பாருங்கள், கலைச்சுவரினால் கலங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் அல்லது பொதுவான ஜெலட்டின் தாயம், அது உலர்தலை தடுப்பதற்காக அவ்வாறான ஜெலட்டின் தாயத்தை சுரக்கிறது. சரியா பாருங்கள், அவை இலையுருவமாக அல்லது இலையுரு அற்றவையாக இருக்கலாம். சரி, இலையுரு அற்றவையாக இருக்கலாம். பாருங்கள், இலையுரு அற்ற சமுதாய வடிவம் பாருங்கள், பிரிவடையும் திசைக்கேற்ப கோள வடிவம் அல்லது கன வடிவம் அல்லது சதுர வடிவம், ஒழுங்கற்ற வடிவங்கள் போன்ற வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும். ஆனால் அவற்றுக்கு உதாரணங்கள் உங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் படிக்க போகிறோம் 2 தரம் 2 அங்கே தான் திருப்பி படிக்க போகிறோம், நோஸ்டாக் அண்ட் அனபினா. ரைட், சரி. இலையுருவமானது பாருங்கள், ஒரே தளம். இலையுருவம்னா ஒரே தளம், ஒரு சங்கிலி வடிவில் காணப்படும், மணி மாலை மாதிரி காணப்படும். ஒரே திசையில் கலப்பிரிவு, ஒரே திசையிலே கலப்பிரிவு. சரி, ஒரே திசையிலே கலப்பிரிவு. ரைட்டோ பாருங்கள், விளைவாக சங்கிலி அல்லது இலையுருவமாக காணப்படும், நூல் வடிவ கட்டமைப்பை கொண்டது. சரி, இங்கே பாருங்கள், இந்த சைனோபாக்டீரியாக்கள் ஒளி தற்போசனைக்குரியன. நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், பாக்டீரியாவுடைய போசன முறையில் ஒளி தற்போசனை தங்களுக்கு வேண்டிய சக்தியை சூரிய ஒளியிலிருந்தும் தங்களுக்கு வேண்டிய கார்பனை CO2 வடிவிலிருந்தும் பெற்றுக்கொள்ளுகிறது. எனவே நாங்கள் ஒளி தற்போசனைக்குரியது என்று சொல்கிறோம். அடுத்ததாக இந்த சயனோபாக்டீரியாக்களில் முக்கியமான ஒரு ஆற்றல், விவசாயிகளுக்கு நன்மை செய்கிற ஆற்றல், எங்கள் மனித குலத்துக்கு நன்மை செய்கிற ஆற்றல், வளிமண்டல சுயாதீன நைதரசனை பதித்து அமோனியமாக பதித்து தாவரங்களுக்கு வழங்குதல். இதில் 2 இனம் நாங்கள் முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறோம், நோஸ்டாக் மற்றது அனபினா. நோஸ்டாக் என்பது சுயாதீனமாக வளிமண்டலத்தினை பதித்து வழங்குகிறது. அனபினா அசோலா எனப்படுகின்ற ஒரு பண்ண தாவரம் இருக்குது. அந்த பண்ண தாவரத்தின் இலையில் இருந்து வாழ்ந்து அவை நைசனை பதித்து அந்த தாவரத்துக்கு வழங்குகிறது. அந்த இலையை நாங்கள் பசலையாக பயன்படுத்துவதன் மூலம் அல்லது விலங்குகளுக்கு உணவாக வழங்குவதன் மூலம் அவற்றினுடைய புரத உணவை நாங்கள் கூட்டலாம், புரதச்சத்தை கூட்டலாம். ரைட், பாருங்கள், நோஸ்டாக் ஸ்பீசிஸ். ரைட், 2வது அனபினா அசோலா, ஒன்றியவாளி. அப்போ இவற்றை நேசனை பதிப்பதற்கு இவற்றிலே நாங்கள் படிக்க போகிறோம், பல்லின சிறப்பை என்ற ஒரு கட்டமைப்பை இவைகள் கொண்டிருக்கும். பல்லின சிறப்பை அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நீலப்பச்சை பாக்டீரியாவில் 3 வகை சிரத்தல் அடைந்த கலங்கள் திருப்பி வந்துருக்கீங்க காணப்படுகிறது. பாருங்க, பல்லின சிறப்பை. ரைட், பாருங்கள், அந்த பல்லின சிறப்பையில் முக்கியமாக நைதரசன் பதித்தல் நடைபெறும். அதுக்குரிய நொதியம் ஒன்று காணப்படும். பாருங்க, அங்கே தந்திருக்கிறேன் பாருங்கள், என்ன நொதியம் ஒன்று பாருங்கள், நைதரனேசு நொதியம். இந்த நைதரனேசு நொதியம் ஒட்சனுக்கு உணர்தனுடையது. ஒட்சன் இருந்தால் அந்த நொதியம் செயல்பட மாட்டாது. எனவே பல்லின சிறப்பை தடித்த சுவரை கொண்டதாக இருக்கும். அங்கே அவை ஒளித்தோப்பு நடத்த மாட்டாது. ஆனால் தங்களுக்கு வேண்டிய உயிர் வாழ்வதற்கு வேண்டிய ஒட்சிசனை நீரிலிருந்தும் மற்ற கலங்களிலிருந்தும் இந்த பல்லின சிறப்பை கலம் பெற்றுக்கொள்ளும். அடுத்த 2வது பாருங்கள், 2வது கலம், இன்னொரு கலம் இருக்கிறது பாருங்கள். அங்கே பாருங்கள், 2வது கலம் அசைவிலி. இது ஒரு ஓய்வு வித்தி. தகாத காலத்தின் பொழுது இலைகள் அழிஞ்சு போனாலும் இந்த ஓய்வு வித்தி இருந்து, இதுவும் தடித்த சுவருடையது, சேமிப்புணவை கொண்டது. அவை திரும்ப தகுந்த காலம் வரும் பொழுது அவை திரும்ப அவை பெருக்கமடைந்து ஒரு இலையை திரும்பவும் தோற்றுவிக்கும். அசைவிலி. 3வது பார்த்துக்கொள்ளுங்கள், பதியக்கலம் என்று சொல்லப்படுறது. இவை ஒளித்தோப்பை மேற்கொள்ளும். இப்போ முக்கியமாக இந்த சயனோபாக்டீரியாக்களில் பல்லின சிறப்பு என்பது முக்கியமான ஒரு கலம், தடித்த சுவருடையது, நைதரசனேஸ் நொதியத்தை கொண்டிருக்கிறது. இந்த நைதரசனேஸ் நொதியம் நாங்கள் பார்த்தோம், ரைசோபியம் பாக்டீரியா பதிக்கிற இடத்துலையும் அந்த பாக்டீரியா தன்னை சுற்றி நைதரசனேஸ் நொதியத்தை சுற்றி ஒரு சிவப்பு நிறமான லெக் ஈமோக்ளோபின் என்று நாங்கள் சொல்கிறோம்.
அது உங்களுக்கு தேவையில்லை. அதை சுரந்து விட்டால் ஒட்சன் உள்ளுக்க வரையலாது. அப்போ எனவே அந்த நயசனஸ் நொதியம் ஒட்சனால் பாதிக்கப்பட மாட்டாது. இங்கே என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் பல்லின சிறப்பையே கொண்டிருக்கு. பல்லின சிறப்பை சரியோ. அப்போ தங்களுக்கு வேண்டிய ஒட்சன், ஆனால் உயிர் வாழக்கு ஒட்சன் தேவை. அது நீரில் கலந்திருக்கிற ஒட்சன் அல்லது ஏனைய பதியக்கலம் ஒளித்தொப்பின் பொழுது உண்டாகின்ற ஒட்சனை இவை பயன்படுத்தி கொள்ளும். ரைட். அடுத்த பாருங்கள் அசைவிலி. அசைவிலி இது ஓய்வு வித்தி என்று நாங்கள் இவற்றை அழைப்போம். தகாத காலத்தின் பொழுது என்ன செய்கிறேன்னு சொன்னோம்னால் இவை உயர் வெப்பநிலை வறட்சி என்பவற்றை தாங்கும் உயருடையது, தடித்த சுவருடையது. ரைட். அப்போ சாதகமற்ற சூழல் நிபந்தனைகளில் இவைகள் என்ன செய்து உலர்ந்து போனாலும் பாருங்கள் தகாத காலத்தை கழிக்கின்றன. தகாத காலத்தை கழிக்கின்றது. சரி. அடுத்தது ஃபங்கஸ். ஃபங்கஸ் ராஜ்யம். ஃபங்கஸ் ராஜ்யம் பார்த்துருப்பீர்கள். ஃபங்கஸ் ராஜ்யம் இங்கே பாருங்கள். ஃபங்கஸ் நீங்கள் டைவர்சிட்டியில் படித்தது இருக்கா, திருப்பி ஞாபகம் மூட்டி பாருங்கள். நிறமற்ற ஒரு அங்கி, எளிமையானது, தனிக்கலம் இருக்கலாம் அல்லது இளையுருவமான குழாயுருவ அமைப்பை கொண்டிருக்கலாம். தனிக்கலமாக இருக்கலாம் அல்லது பல்கலமாக இருக்கலாம். ஆனால் இவைகள் சூழத்தோதில் முக்கியமான உயிரினம். நொதியத்தை சுரந்து எங்களுடைய இறந்த தாவர விலங்கு பதார்த்தங்களை பிரியடைய செய்து எளிய கூறலாக மாற்றுவதில் முக்கியமான ஒரு பிரியாக்கியாக செயல்படுவதை நீங்கள் டைவர்சிட்டியில் கற்றிருக்கிறீர்கள். இங்கே நாங்கள் அவற்றை பார்க்கும் பாருங்கள். யூகரியோட்டா கல ஒழுங்கமைப்பு, திட்டமான கருவுடையவை. பாருங்கள் தனிக்கலத்துக்குரியது மதுவம். தனிக்கலத்துக்கு ஒரு முறை ஃபைனலில் கேட்கப்பட்ட கேள்வி, தனிக்கலத்திலான ஃபங்கஸினுடைய விஞ்ஞான பெயரை தருக. சரி பாருங்கள். சில பாருங்கள் ஏரியவை பல்கலத்தினால் ஆனது. பல்கலத்தினால் ஆனவை உட்புறமாக பிரிசு வரை கொண்டிருக்கலாம் என்று படிச்சிருக்கிறீர்கள். உட்புறமாக பிரிசு வரை கொண்டிருக்கலாம், சிலது பிரிசு வரை கொண்டிருப்பதில்லை. பிரிசு வரை கொண்டிருப்பவை தனிக்கருவை கொண்டிருக்கும். தனிக்கருவை கொண்டிருக்கும். மற்றவை பல கருக்களை கொண்டிருக்கும். பல கருக்களை கொண்டிருந்தால் நாங்கள் அவற்றை என்னென்னு சொல்கிறோம், பொதுமை குழியத்துக்குரியது என்று சொல்கிறோம். பொதுமை குழியத்துக்குரியது என்று நாங்கள் அவற்றை சொல்லுகிறோம். இங்கே பாருங்கள். பூஞ்சல் பாருங்கள். நுண்ணிய குழாயுருவமானது, கிளை கொண்டது, தென்படக்கூடிய இலைகளினால் ஆக்கப்பட்ட ஒரு திணிவு. நாங்கள் வீடுகளில் குசினிக்கில் பார்த்துருக்கிறோம். சில உணவுகளில் மேலே பஞ்சு போல ஒரு பகுதி படிவடைந்திருக்கும். நாங்கள் அவற்றை பூஞ்சனம் பிடித்துட்டு என்று சொல்கிறோம். பூஞ்சன இலைகள் ஒன்று சேர்ந்து ஒரு திணிவாக காணப்பட்டால் பூஞ்சன வலை சொல்கிறோம். பாருங்கள், பூஞ்சன வலை எனப்படும். பூஞ்சன இலை பிரிசுவர் கொண்டதாகவோ பிரிசுவர் அற்றதாகவோ காணப்படலாம். பிரிசுவர உடையவை தனிக்கரு கொண்ட அலகுகளாக காணப்படும். பிரிசுவர் அற்றவை நீண்ட தொடர்ச்சியான பல்கரு கொண்ட பூஞ்சன இலைக்கலங்களாக காணப்படும். இவை பொதுமை குழியம். சரிதானே? ஃபங்கஸ்ன படம் தரப்பட்டிருக்கு பாருங்கள். ரைட். பாருங்கள். பழங்கள், பான் போன்றவற்றில் பஞ்சு போன்ற பூஞ்சனங்களின் பூஞ்சன வலையாகும். முக்கியமாக கார்போஹைட்ரேட்டிலான உணவில் தான் இந்த மியூக்கர் போன்ற ரைசோபஸ் போன்ற பூஞ்சனங்கள் வளர்கிறது. எங்களுக்கு அது தேவையில்லை. இங்கே பாருங்கள். ஃபங்கஸுக்கள் ரசாயன போசணிகள் ஆகும். பாருங்கள், ரசாயன போசணி. உணவு தயாரிக்க மாட்டாது, குளோரோவிலை கொண்டிருக்கவில்லை. ரசாயன புறபோசணி. தங்களுக்கு வேண்டிய சக்தியை அந்த தாங்கள் அகத்துறிஞ்சின உணவிலிருந்து பெற்றுக்கொள்ளும். தங்கள் உடலை கட்டி வளர்ப்பதற்கு வேண்டிய பதார்த்தத்தை அந்த சேதன பதார்த்தங்களை பெற்றுக்கொள்ளும். எனவே நான் போட்டு காட்டினான் ஃபங்கஸ் ஒரு ரசாயன புறபோசணி. பாருங்கள், பெற்றுக்கொள்ளும். 3 விதமான போஷண முறையை காட்டுகிறது. 3 விதம். அது விளங்கணும். இப்போ இது கூட பாடத்திட்டத்தில் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்கு. பழைய பாடத்திட்டத்தில் இது இல்லை. பாருங்க. 1 அழுகல் வளருக்குரிய போஷணை. அழுகல் வளரி என்று சொன்னால் என்ன? இறந்த தாவர விலங்கு பதார்த்தங்கள்ன்ற உடல் இறந்த அவற்றின் கழிவுகளில் வாழ்ந்து
அவற்றுக்கு உடலுக்கு வெளியால் நொதியத்தை சுரந்து அவற்றை திரும்ப தங்களோட உடலால் அகத்துறிஞ்சி கொள்ளுற போஷண முறை. இப்போ முக்கியமாக பிரிகை ஆக்கத்தில் இவைகள் ஈடுபடுகிறது. கனிப்பொருள் வட்டத்தில் இவை ஈடுபடும். இரண்டாவதாக பாருங்கள் ஒட்டுண்ணி. அது வித்தியாசம். இவைகளும் தாவரங்களில் விலங்குகளில் உயிர் வாழுகுது. ஆனால் அவை உயிருள்ள விலங்குகள், உயிருள்ள அங்கிகளில் விலங்காக இருக்கலாம், தாவரமாக இருக்கலாம். அங்கிகளில் அவைகள் வாழ்ந்து நொதியத்தை சுரந்து அவற்றின் உடலை அழிவடைய செய்தல். அது ஒட்டுண்ணி, நோயை விளைவிக்கலாம். ஒட்டுண்ணியை சொன்னால் பொதுவாக நோயை விளைவிக்கும். அடுத்தது வேறு மூன்றாவதாக தாருங்க, ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மை. 2 அங்கில் ஒன்று சேர்ந்து ஒரே ஈட்டமாக வாழும் பொழுது 2 அங்கிகளுக்கு நன்மை கிடைக்கப்படுதல். முக்கியமாக லைக்கன் பாருங்கள், லைக்கன்கள் அல்காவோட ஒரு ஃபங்கஸ் ஒன்று சேர்ந்து வாழுதல். இங்கே பாருங்கள், ஃபங்கஸ் 3 விதமான போஷண முறைகளை காட்டுகின்றன. ஒன்று அழுகல் வளரி என்றால் பார்த்து கொள்ளுங்கள், இறந்த தாவர விலங்குகளின் உடல், இறந்தது அவற்றின் உடல் சொன்னோம்னா சேதன பதார்த்தங்கள், அவற்றின் கழிவுகள் இல்லை வாழ்ந்து நொதியங்களை சுரந்து களத்தினால் உறிஞ்சி அவை உயிர் வாழுதல் நாங்கள் அழுகல் வளரி என்று சொல்கிறோம். அழுகல் வளரி அவை முக்கியமாக பிரிகையாக்கியாக செயல்படுகிறது. அதான் முக்கியம். கனிப்பொருள் வட்டத்தில் முக்கிய பங்களிப்பு செய்கிறது. 2வது பார்த்துக்கொள்ளுங்கள் ஒட்டுண்ணி என்று சொன்னால் உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு அங்கியும் 2 அங்கி ஒன்று சேர்ந்து வாழைக்கு ஒரு அங்கி நன்மையும் மற்ற அங்கி தீமையும் பெறுதல். முக்கியமாக ஒட்டுண்ணி சொன்னால் நோய் விளைவிகளாக செயல்படும். அப்போ அது உயிருள்ள தாவரங்கள் விலங்குகள், உயிருள்ள தாவர விலங்குகளில் வாழ்ந்து அவற்றுக்கு சேதத்தை ஏற்படுத்தி பாதிப்பை ஏற்படுத்தி நோயாக்கியாக செயல்படும். ரைட். அடுத்த பாருங்கள் லைக்கன்கள்னு சொல்ல போகிறோம். அது ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மையில் லைக்கன் என்ற ஒரு ஈட்டம். அடுத்து இன்னொரு ஈட்டம் தாங்கன்னா வேர்பூஞ்சனங்கள். பேரின நுனி மண்ணுக்கு கீழே பெரிய ஒரு உலகம் இருக்குன்னு சொல்கிறான், உயிரியல் உலகம். நுண்ணங்கிகளின் பெரிய ஒரு உலகம் இருக்கிறது. அங்கே வேர் நுனிகளை சூழ்ந்து இந்த ஃபங்கஸுகள் வாழ்ந்து மண்ணில் இருக்கின்ற சில கனிப்பொருட்களை தாவரத்தை அகத்துறிஞ்சி கொடுக்கிறது, சில தாவர ஓமோன்களை சுரக்கிறது, தாவரங்களுக்கு நோய் ஏற்படுத்துகிற நுண்ணங்கிகளை அழிக்கிறது போன்ற பெரிய ஒரு உலகம் அங்கே இருக்கிறது. அப்போ அதுவும் ஒரு வகை ஈட்டம், வேர்பூஞ்சனம். ரைசோபியர் என்று சொல்கிறோம் நாங்கள். வேர்பூஞ்சனம் திரும்பி வரும் பின்னுக்கு இருக்குது. ரைட், சரி. அடுத்ததாக ஃபங்கஸினுடைய இனப்பெருக்கத்தை பற்றி பார்ப்போம். ஃபங்கஸின் இனப்பெருக்கம் இதுவும் உங்களுக்கு திரும்பிய லிங்கமில் முறை இனப்பெருக்கம், லிங்க முறை இனப்பெருக்கம், இந்த 2 தான் இனப்பெருக்க முறைகள். முக்கியமாக எளிய அங்கிகள் லிங்கமில் முறை இனப்பெருக்கத்தின் மூலம்தான் தங்களது சந்ததியை பெருக்கம் செய்கின்றன. பாருங்கள், தனிக்கல ஃபங்கஸுக்கள், உதாரணமாக மதுவம் தனிக்கல ஃபங்கஸ். ஒரே ஒரு உதாரணம் மதுவம் தான் நாங்கள் சொல்லுகிறோம். பாருங்கள், பிளவுபடல், அரும்புதல் மூலம் மதுவத்தின் படம் அரும்புதல், அங்கே படம் அங்கே வச்சிருக்கிறோம், அடுத்த கட்டத்தில் காட்டுறோம். பாருங்கள், அரும்புதல் மூலம். அப்போ ஒரு முறை ஃபைனலுக்கு இந்த மதுவத்தின் அரும்புதல் படம் போடப்பட்டது. பல மாணவர்களால் அடையாளம் காண தெரியவில்லை. ரைட், பாருங்கள். அடுத்தது லிங்க முறை இனப்பெருக்கத்தில் இலையுருவமான ஃபங்கஸுக்கள். உதாரணம் உங்களுக்கு வேண்டாம், உதாரணம் சொல்ல வேண்டாம். பெனிசிலியம் அஸ்பெகிலஸ் என்று சொல்லலாம். பாருங்கள், ஃபங்கஸ்கள் வித்திகளை உருவாக்கும். சரி, அடுத்த பாருங்கள், இலையுருவமான ஃபங்கஸுக்கள் அவைகளும் லிங்க முறையில் வித்திகளை உருவாக்குறது. என்ன வித்திகள் என்ற பேரெல்லாம் தேவையில்லை, ஃபங்கஸ் இனப்பெருக்கம் பெருசாக படிக்க தேவையில்லை. ரைட், சரி. அடுத்ததாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், அங்கே தந்திருக்கிறோம் பாருங்கள், பெனிசிலின் என்ற ஆன்டிபயோட்டிக்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஃபங்கஸ் பேர் தான் பெனிசிலியம். ரைட். அடுத்த பாருங்கள், அரும்புதல், மதுவம். அங்கே பாருங்கள், அரும்புதல் சின்ன முளைகள் மாதிரி அரும்புதல் மாதிரி காட்டப்பட்டிருக்கு. ஒரு முறை ஸ்ட்ரக்சர் பேப்பரில் வினாவில் கொடுக்கப்பட்டது. ரைட், அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேணும். ரைட், பெனிசிலியம் பாருங்கள், அங்கே தூளியம் வித்திகள்
ஸ்போர்ஸ் அங்கே பாருங்கள் தூளிய வித்திகள் பழம் குலை மாதிரி அதில் தூளிய வித்திகள் காட்டப்பட்டிருக்கு. அன்பார்ந்த மாணவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் இந்த மைக்ரோபயாலஜியினுடைய முன் ஆரம்ப இதை பார்த்தோம். முக்கியமாக பாக்டீரியாக்களுடைய பல்வகமை பற்றியெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் ஃபங்கஸை பார்த்தோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது புரோட்டிஸ்டாவை தொடர்ந்து அதுக்கு பின்னுக்கு வருகின்ற பகுதிகளை நாங்கள் பார்ப்போம். அன்பார்ந்த மாணவர்களே, இதுவரை நேரம் நீங்கள் பொறுமையாக எங்களது பாட விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இந்த விளக்கம் இதோடு முடியவில்லை, இன்னும் தொடரும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். சரி.